ஹை கைஸ், நம்ம தமிழ் மீறி ஆயிடுச்சு. ஸ்பைக்ஸ் ஃபேமிலியில் எபிசோடு 14 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அங்கேயே செத்தான்டா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கெட்ட எண்ணத்தோட கிட்னாப் பண்ற. ஆன்யாக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசு இன்னும் ஆகலடா. ஐயோ, சொல்ல போனா நானே இந்த வருஷம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அறிவுல 0 ஆகுறாளே. அந்த பைத்தியக்காரின்னு யோசிப்பார். சரி செல்லம், நான் வந்துட்டேன்ல, பயப்படாத. எனது அம்மாவா? இப்ப 2 பேரையும் கொல்ல வேண்டியிருக்குமே. ஓ, என்ன வேடிக்கை பார்க்கற? சீக்கிரம் போ. போய் அந்த பொம்பளையோட குரவலியை பிடிச்சு கடி. எங்க போற? கிச்சனு பூச்சிடாது. நான் தான் இருக்கேன்ல. அவளை பார்த்துவிட அந்த குழந்தை பயப்பில்லை. அவங்க வந்துட்டாங்க. இப்படி பரப்புறியா இல்லையா? அதை விட்டுதான் தொலையாண்டா நான் சனின்னு. இல்ல, ஆன்யாவை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. அந்த தப்ப திரும்பவும் பண்ணாத. குழந்தைய கடத்துனா இதுதான் நிலைமை. முதல்ல இந்த ஆளை போலீஸ் கிட்ட எப்படியாவது ஒப்படைக்கணும். நீ ஓகே தானே பெரிய டாகி? யாரோட டாகினா அது? என்னது? டெரரிஸ்டோட பாம் டாகா? பாமா? பாமா ஒருவேளை எங்க போய் பாக்குற? அதே அந்த பெரிய டாகி தாமா. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல, அது போதும். எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சொல்லாம போனதுக்கு ஐம் சாரி. இனி இப்படி பண்ண மாட்டேன். சரி, பரவாயில்ல, விடு. இத பத்தி எல்லாம் வீட்டுக்கு போய் நாம பொறுமையா பேசணும். நீ என்ன தலையாட்டுற? முதல்ல இந்த போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. உனக்கு ஒண்ணு வரும் சொல்லவே இல்லையே. ஆனியா செல்லம், நீ பார்த்தல ஒரு கெட்டவன், அவன் ஞாபகம் இருக்கானா? இல்ல அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா? சரிம்மா, ஞாபகப்படுத்தி சொல்றேன். இதுதான் சார் நடந்துச்சு. ஆமா, எங்க ஒருத்தன் என் கூட அன்கான்ஷியஸா இருக்கான். இல்ல இல்ல, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, போகும்போது பார்த்தேன். பெரிய டாகி, என்ன மறுபடியும் நடக்க போறத பாக்குறியா? அப்பா போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? என்ன இடம் இது? அப்பா இருக்கிற இடத்துல நடக்க போதா? உஸ்தானியன் அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கைகளை வெஸ்ட் இண்டீஸ் வன்மையா கண்டிக்கிறது. இந்த தீவிரவாத செயல்னால நாங்க எங்க மந்திரியை இழந்திருக்கோம். அப்படி பார்த்தா ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் நடுவுல நடக்க போற யாராலையும் தடுக்க முடியாது. இது ஒரு மிஷின்ல மாட்ட போறாரு. ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்குமா? அது பெரிய பிரச்சனையாச்சே. பெரிய பிரச்சனை இருக்கு. அப்பா செத்துட்டாருன்னா நிம்மதியா இருக்காது. ஆனியா செல்லம், நிறுத்து. பாவம், அதை போட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்லைங்க. அப்பா பாம்பு அடிச்சா செத்துடுவாரு. அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது அவரை காப்பாத்தணும். என்னன்னு சொல்லுவா? என்கிட்ட இருக்கிற பவர்ஸ பத்தி சொல்ல முடியாது. பெரிய டாகி, நாம முயற்சி பண்ணா அது எல்லாத்தையும் மாத்த முடியுமா? ரெண்டு பேரும் எல்லாம் தனியா பண்ணீங்க. அப்பா மன்னிச்சிருங்க. நான் ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். அப்பா தங்கச்சிக்கு போகும்போது டாகி பேப்பரை மறந்துட்டாரு. டாகி பேப்பர் இல்லைன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஆனியா செல்லம், வேண்டாம், இருமா. மறுபடியும் ஓடிட்டானே. சாரிங்க, இவ்வளவுதான் நடந்துச்சு. தயவு செஞ்சு நீங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. ஆனியா செல்லம், எங்க இருக்கு
தேடுவா இவங்க ஓடுனா. நீ எங்கம்மா போன? 3 பேரும் போகணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு. ஹேண்ட்லர், சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு தெருவுல டெரரிஸ்ட் ஒருத்தர் கண்ணில் பட்டிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த விவரங்கள்லாம் வச்சு பார்த்தாக்கா அவனும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கள்ல ஒருத்தரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து அவங்க போகக்கூடிய எல்லா ஏரியாக்கும் டீம் அனுப்புங்க. நாம அந்த ஒயிட் வேன் மேலதான் குறியா இருக்கணும். அதுலதான் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும்னு தோணுது. எதுக்கும் கவனமா இருங்க. கரெக்டாக ஹீரோ அங்கே தான் போக போகிறோம். மனு எப்படி கூட லீடரு நாங்க டார்கெட்ஸை பிடிச்சாச்சு. 4 மெம்பர்ஸ் அதோட 3 டாக்ஸையும் பிடிச்சிருக்கோம். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கிற ஒரு பாக்ஸும் கிடைச்சிருக்கு. நம்மளோட முக்கியமான டார்கெட் கீத் கேட்ல. அவனை தான் எங்க தேடியோ கண்டுபிடிக்க முடியும். வேலை பண்ண போகுது. ஒரு வழி இவங்க சீக்ரெட் போலீஸா இருப்பாங்களோ இல்லனா வெஸ்டானுங்களா இருப்பாங்களோ. போச்சு, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. மாட்டிக்கிட்டேன். சமிட் ஆரம்பிக்க இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஒளிச்சு வச்ச பாம்ப நான் தான் தனியான போய் எடுக்கணும் போல. சொல்லு கீத்தேங்க, அந்த பாம்பை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணாலும் ஒன்னும் புடுங்க முடியாது. எப்படியாவது நாங்க நினைச்சது நடக்கும். அதை உங்களால தடுக்க முடியாது. வெஸ்ட்ல இருந்து வந்த நாய்களை கொல்லுங்க. கடுப்பேதாத. கோலைக்கிற நாய்ங்க கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. போர்தான் வேணும். வெஸ்டையும் ஒஸ்டானியா உடைங்க. ஆளுமையே எப்படியாவது. உங்களை யாராவது இது வரைக்கும் யாரையாவது கொண்டு இருக்கீங்களா? இன்னொருத்தரால கொல்லப்பட்டிருக்கீங்களா? உயிரோட இருக்க நாங்க எப்படி சாவோம்? சண்டேல என்னைக்காவது கை கால் இழந்திருக்கீங்களா? இல்ல என்னைக்காவது எலும்புக்குரிய சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? இவங்களுக்கு தான் யாரும் வாடையை பார்த்திருக்கீங்களா? ஒரு பொண்ணா இல்லை. ஆனியா குட்டி மட்டும்தான் உங்க மொத்த குடும்பமும் ஒழுங்கா இருக்கா? சாகிறத பார்த்திருக்கீங்களா? நீங்க காதலிக்கிறவங்களோட சதை செவத்தோட ஆணில தொங்குறது பார்த்திருக்கீங்களா? ஐயே, பசி மயக்கத்துல என்னைக்காவது மரத்தை சாப்பிடணும்னு நினைச்சிருக்கீங்களா? இதுக்கு ஆனியாமவே மேல் போடுது. மனுஷனோட சதைய கொதிக்க வச்சு சாப்பிட்டிருக்கீங்களா? என்னைக்காவது உங்க எதிரி மேல கருணை காட்டி அவங்கள தப்பிக்க விட்டு அவங்களால நடக்கிற அநீதிய கண் கூட பார்த்திருக்கீங்களா? ஐயோ, கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? அப்போ நீ பண்ணியிருக்க. இவங்க இடத்துல வந்து பார்த்தா அப்படித்தானே இருக்கும் ஒவ்வொரு டைமும். உங்க யூனிவர்சிட்டியில போற பத்தி எல்லாம் நீங்க கத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. போடி பசங்களா. நல்லா கேட்டுக்கோ. மினிஸ்டர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சதும் நேரா அவர்கிட்ட ஓடி போயிடு. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். புரியுதா? எல்லா டாகும் பிடிச்சிட்டிங்க தானே சொன்னீங்க. பிளான் பில நாம அவங்கள எங்க தாக்கலாம்னு நினைச்சோமோ அதையும் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படின்னா அந்த கிளாக் டவர் மயில் ஓடிச்சு இல்ல அந்த பொண்ணு. கார்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால என் திட்டத்தை தடுக்க குறுக்க வர எல்லாரையும் நான் பலியாடாக்க போறேன். உங்க எல்லாரையும் அழிக்க போறேன்டா. ஒவ்வொருத்தருடைய மண்டையும் வெடிச்சு செதற போகுது. எல்லா டீம்ஸும் பாயிண்ட் B1 ல இருந்து B4 வரைக்கும் தேடுங்க. ட்வைலைட், டார்கெட் நிச்சயமா வர இடம் B1 தான். அதனால நீ அங்க போய் தேடு. எப்படியாவது தடுத்து நிறுத்து. நிச்சயமா தடுப்பேன் ஹேண்ட்லர். நீங்க சொன்ன விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். இனிமே எங்கேயும் போர் உருவாகவே கூடாது. இதுக்கு வழி தெரியாது. ஓதா நின்னத்துல ஓடுதா. மாநாடு நடக்கவிருக்கும் காரணத்தினால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் அங்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஊடக விருந்தினர்களுக்கும் அங்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஒரு இடத்துல தான் இருக்கா இல்லை வேற எங்கன்னா கிளாஸ் இருக்கா சார்?
அது விட்டு மாத்திட்டு படாத பாடுபடுது. வெடிக்கும் போது அந்த clock பங்கன்னு ஒரு சத்தம் போட்டுச்சு. முள்ளு வேற மேல இருந்துச்சு. அப்படின்னா நமக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? எனக்கு வேற டைம் பார்க்க தெரியாது. ஐயோ இது பெரிய முள்ளு, இது சின்ன முள்ளு. ஐயோ, எது பெருசாகுது பெரிய முழு சின்னதாகி சின்ன முழு. தாத்தா ஒரு நிமிஷம். டைம் சொல்லு தாத்தா. பங்கன்னு சத்தம் போடுறதுக்கு இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்கு? ஓ, அந்த பெல் சத்தத்தை கேக்குறியா? அது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்குமா? அதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அதாவது 30 minutes. ரொம்ப thanks. 30 minutes. ஆமா நம்ம வேகமா போகணும். 5 மணி ஆகுதுக்கா. அம்மா 30 minutesனா எவ்வளோ? அடி பாவி, ஸ்கூல்ல படிக்கிறல்ல. என்னாச்சு பெரிய டாகி? ஓ இவன் இவன் தான் கிட்ட உங்களோட பாஸ். இந்த டாக் அந்த டாக் தடுக்கு. இது போட்டு குத்துரு போதியா, அந்த டாக் இங்கே தான் இருக்கு. கண்டுபிடிச்சிருச்சு. ஓடுங்க, ஓடிடுங்க. இல்லை இல்லை, இந்த டாக் ஏதோ சொல்லுதுன்னு நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து மரியாதையா கார்ல ஏறு. சொன்னா புரியாதா? வா. இங்க பாரு, இப்ப நாம இங்க இருந்து போகலன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு சொதப்பாத. சடனா போட்டு இந்த பிளான் வேலை செய்யும் நம்புறேன். ஐயோ, இவன் தான் வெடிக்க வைக்க போறானா? முடிஞ்சா வந்து என்ன புடிங்கடா மூப்ப நாயங்களா. நாங்க தங்கி இருந்த இடத்துக்கு போனா வெடிச்சு சதறிடுவீங்க. அங்கேயும் பாமா. அங்க பாம்பு வெடிக்கிறதுனால இப்ப ஹீரோ எங்க போவான்? வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வேணும்னா இன்னொன்னு கிளக்கிறது தப்பு இல்ல. ஆமா, நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுக்கறது தப்பே இல்லை. அதை நினைச்சு நீங்க எல்லாரும் பெருமைப்படணும். நாயா நீ குடுறா. அது உங்க நாட்டுல என்ன கொடுத்தா பரவாயில்ல, அடுத்த நாட்டுக்கு வந்துட்டு அந்த புள்ள 6ல இருந்து 7க்கு போயிடுச்சு அப்படின்னா இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கா? ஐயோ, போச்சு போச்சு. நம்ம காலிக்கு ஓடு. அடி பாவி, போர்டில் ஃபார்முலாலாம் எழுதி போட்டாங்களே உனக்கு. இதுதானா? திறக்காத. ஏய் போயிட்டுமே பின்ன. ஐயோ அப்பா. ஏய் அப்படின்னு அது சொன்னேன், தப்பிச்சு. இது நல்ல ஐடியா. முட்டி விடு. இது எதை கழுத்தணும் ஒன்றும் தெரியாது. வர்றேன். எங்க அப்பாவை காப்பாத்திடலாம். ஐயோ, ஆனா அது எப்படி பண்றது? எனக்கு தான் தெரியாது. டிவில எல்லாம் ஏதோ ரெட் வயர் ப்ளூ வயர் கட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நாளைக்கு பக்கத்து பண்ண போகுது. கட் பண்ணணும். அச்சச்சோ! எல்லா வயரும் பிளாக்கா இருக்கு. கட் பண்றதுக்கு ஏய் எங்களுக்கு பிபி ஏறுது. அவ்வளவு டைம் வேணும். பின்ன படத்துல இப்படியே காமிச்சு அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சொல்ல முடியும். ஆனா அப்புறம் என்ன பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன கூட்டிட்டு போய் விட்டுட்டாருன்னா, அதுவே அப்பா இறந்துட்டாருன்னா, அடியாக்கும் அப்பா கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு பார்த்தா ஒரு வர டைம்ல வெடிச்சுன்னா டைம் இல்லைல்ல, அதுக்கு முன்னாடியே எதனாவது பண்ணணும். கச்சப்பா வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அதான் பாயிண்ட் B1 இருக்கணும். 3rd ஃப்ளோரோட நார்த்தில் இருக்கு. ஏய் இவரு போய் டோர் தந்துட போறாரியா. சீக்கிரம் போ. No. என்ன இது? ஏதோ எழுதி இருக்கு. உங்களுக்கு அந்த ஸ்மெல் வருதா? ஏதோ கெச்சப் மாதிரி. டோர் நாப்ல வேற என்னென்னமோ இருக்கு. ஒரு வேளை இது கூட. இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம கவனமா போவோம். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஏன்னா மினிஸ்டர் எப்ப வேணாலும் மீட்டிங்க்கு போகலாம். சின்ன பசங்க கிட்ட நான் தோத்துற கூடாது. வேகமா வேலையை முடிச்சிட்டு இங்க இருந்து தப்பிப்போம்.
ஐயோ ஏதோ பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ரத்தத்தால எழுதின மெசேஜ பார்த்தீங்களா இல்லையா? அவ மெசேஜ் மட்டும் தான் எழுதிட்டு வந்திருக்கா. முடியாதே. உங்களுக்கு எதுவும் ஆகலப்பா. வெடிக்கல. எதுவும் ஆகல. இந்த சத்தத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை அதேமா ஹீரோ தடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். வெடிக்க போதா? வெடிக்கல. சாதிஷ்டமா? பாகிஸ்தான் தான் இருக்காரு. அப்பா இவ்வளோ பெரிய வேலையை 2 சேர்ந்து பண்ணிக்கிடுங்க. சொல்லலை, தடுத்திருக்காரு. இது ஒரு மெசேஜ் மாதிரி எனக்கு நோன்னு போட்டிருக்கேன் உடம்போ. நினைச்சேன். டோர் ஓப்பன் பண்ணியிருந்தா இப்போ பாவம் பிடிச்சிருக்கோம். அப்ப இதுல ஏதோ வரைஞ்சிருக்கு. இது பாம்பு தானா? நல்ல யோ நோன்னு போட்டிருக்கேன், அதை படிக்க மாட்டியா? முன்னாடி தெரிஞ்சு இல்ல ஆனியா குட்டி அதே பண்ணிட்டு போயிருக்கு பாரு. பாம்பெல்லாம் வரைஞ்சு போயிருக்கா. அதை பற்றி நான் யோசிச்சு பேசி தொட்ட செத்த சீக்ரெட் போலீஸ் ஆளுங்க வேறு கரெக்டாக வந்துட்டாங்க. இந்த மெசேஜ் அவங்களே பார்த்து பாம்பை டிசைன் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நாம் இங்கேருந்து போகிறது நல்லதுன்னு தோணும். சீக்ரெட் போலீஸ் இங்கே இருக்கிறதால நிம்மதியை தேடக்கூட முடியல. இல்லைன்னா அந்த கீத்தை நம்ம எப்படியாவது கையும் கழுவமா பிடிச்சிருக்கலாம். சரி, இப்போ மினிஸ்டர் இருக்காருன்னு நம்ம தேடி போகலாம். அவனை பிடிக்கணும்ல. போட்ட பிளானுக்கு எடுத்தாச்சு. அந்த கோவத்தில் அவங்க ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி மினிஸ்டர் பார்த்தாங்க. மினிஸ்டர் பிரான்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ வந்திருப்பாங்க. அதனால நாம கெஸ்ட் ரூமுக்கு போகலாமா? இந்த அரசாங்கம் எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் அந்த தீவிரவாதிகள் தான் காரணம்னு சொல்றாங்க. வயசு என்ன பண்றாங்க? இந்நேரம் அவங்கள பிடிச்சிருக்க வேண்டாமா? சரியான உதவாக்குறீங்க. நான் இன்டெலிஜென்ஸ் ஆடு தப்பா எடுத்துக்கிறேன். நான் உள்ள வரலாமா? நம்மால் தான். மினிஸ்டர் சார், நீங்க ரெடினா உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போக நாங்க ரெடியா இருக்கோம். அவருதானால நம்மால் மாறு வேஷம் போட்டு வந்துக்கிறாரா? கார்ல ஏறுங்க சார். இல்ல நான் தனியா வேற கார்ல போலான்னு இருக்கேன். சார் நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க. தனியா போறாரு. டவுட்டா இருக்கு, நம்ம ஹீரோ போறானா மாறு வேஷத்துல. அப்ப கண்டிப்பா ஹீரோ தான். என் கணிப்பு சரியா இருந்தா அவன் அந்த மோப்ப நாயை வச்சு என்ன துரத்திட்டு வரணும். என்ன நடக்குதுன்னு சொல்லு சில்வியா. உங்க அங்க நினைச்சுதான் கதவை திறந்தேன். ஆனா ஒரு திருடன் வந்து என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். அட பாவி. உன்னை காப்பாத்த வர வழி. ஆளுங்களுக்கு மேனஸ்னா என்னன்னு தெரியாதா? மன்னிச்சிருங்க மினிஸ்டர் சார், வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்க மோப்ப நாயை வச்சு உங்க ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணி உங்களை கொல்ல பாக்குறாங்க. அதனால தான் அவங்கள தசை திருப்ப போலி மந்திரி அனுப்பி இருக்கோம். இனி நீங்க பாதுகாப்பா போகலாம் சார். அப்புறம் நம்ம நாட்டு மான மரியாதையை காப்பாத்த நீங்களும் கொஞ்சம் ட்ரெஸ் போட்டுக்கோங்க சார். இன்னும் நம்ம ஹீரோக்கு இது குறையல, ஆபத்து இருக்கு. இவன் வேற ஃபாலோ பண்றானே, மாமா மச்சம் பார்த்து கூடாது. என்ன சுத்த விடாதான்டா. அவனை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கிரே கலர் கூப்பில் இருக்கான். நாங்க கவனிச்ச வரைக்கும் அவன் கூட ஒரே ஒரு நாய் மட்டும் தான் இருக்கு. ஓ, ஃபாலோ பண்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இடத்த சுத்திக்கிறாங்க. மறுபடியும் ஹோட்டலுக்கு ஏன் போறான்? இல்லைன்னா அவன் இவரை நோக்கி போறானா? ஆனா அங்க ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் நமக்கு நல்லதுதான். ஆப்பு இது இல்ல அதை சுட்டுட்டா பாம்பே வச்சிடாதா நாய்கிட்ட இருந்துட்டு. இதோ ஐயோ, என்ன பாம்பு வச்சுக்காம. எங்க போயிருக்கோம்? தனியா
சமாளிக்கணுமா? இங்கதான் இருக்கான். கார்ல இருந்து இறங்கி என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சியா? ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் எப்படியாடா போவான், இவ்வளோ தானாடா அறிவு உனக்கு? இது போய் அவனுக்கு கிடைச்சதும் பாம்ப வெடிக்க வைக்கிறது தான் பிளான். அது பாரு எங்க ஓடிடுச்சு. வருஷக்கணக்கா ட்ரைன் பண்ணிருக்கேன் தம்பி. கண்ணு காட்டினா மறையுது. ட்ரெஸ் அவுத்துட்டு எங்கேயா போட்டு போயிட்டா கண்டுபிடிக்க முடியாதுல்ல. என்ன பண்றான் இவன்? வித்தெல்லாம் காட்டிட்டு இருக்கானே. 60 வயசு ஆளால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? நீ பைத்தியக்காரன்டா. எங்க போயிட்டானே தெரியலையே. என்ன மன்னிச்சு. மனுஷங்களுக்குள்ள நடக்கிற போர் அவங்க முன்ன பயன்படுத்திட்டது அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. இதை முடிச்சு வைக்கிறேன். இன்னைக்கு எபிசோடு வேற லெவலுங்க, செம்மையா இருந்தது. ஆனா என்ன இவங்களா டெரரிஸ்ட்ன்றதுக்கு ஒரு பர்சன்டாவது நீங்களா லாக்கியாடா, கொஞ்சம் கூட மூளை இல்லைங்க இவங்களுக்குலாம். ஈஸியாக ஏமாத்திடலாம் போலக்குது. அங்கேயே அப்படிதான் ஒரு முகமுடி போட்டு அவனுங்க ஆளுங்கிட்ட இருந்து அழகாக காந்துட்டானுங்க. இவன் என்னடானா, ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் இப்படியாடா இறங்கி ஓடி ஒளிஞ்சாங்கன்னா போவான், அது கூட கண்டுபிடிக்க முடியாது. நீ ஒரு பாம் வைக்கிற அளவுக்கு நீ எல்லாம் வந்துட்டேன்ற மாதிரி காமெடியாக இருக்கு அவனை பார்த்தா. அதுவும் தனியாக அனுப்ப மாட்டாங்கன்றதே ஒரு க்ளூ மாதிரி தானே. அது கூட அவன் யோசிக்கவே இல்லை, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். உன்னை ஈஸியாக பிடிச்ச உனக்கு எதுக்குடா இவ்வளோ பிளான் போட்டாங்கன்னு இவ்வளோ நினச்சதாண்டா கோவம் வருது. இவ்வளோலாம் உனக்கு யோசிக்க வேண்டிய இதுவே இல்லை. ஆனியாவே உனக்கு பிடிச்சி ஈஸியாக குத்துரும் பழகுது, அவ்வளோதான் உன்னோட ஒத்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஆனியா குட்டி கலக்கிட்டா இன்னைக்கு, எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன குழந்தை தான், அது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். பட் எதுவுமே பெருசாக அப்படியே போட்டு டென்ஷன்லாம் ஆகிக்கலாம். பட் நேராக போனா என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டான். வேறு லெவல் பண்ணிட்டான். ஆமாம், இந்த டாக் வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். இன்னத்துக்கு ஹீரோ காலி ஆகிருக்கணும். கரெக்டான டைமிங்கில் வந்ததுனால ஹீரோ தப்பிச்சா. இது சென்ஸ் பண்ணி சொல்லி இது பண்ணிச்சு. நல்ல வேலை அவள் வந்து பாம்லேயே கை வச்சு ஏதோ ஒன்று கிறுக்குத்தனமாகவும் பண்ணல குட்டி. ஆனால் வெளியே நோடி எழுதி வச்ச பாருங்க. அந்த குழந்தைக்கே உண்டான செயல் ஒன்று பண்ணிட்டு போனால் அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணார். நோன்னு எழுதி வச்சா பாரு, கீழே பாம்பு அடிச்சு இதை தொட்ட நீ செத்துருவேன் அப்படின்ட்டு அம்புக்குறி போட்டு போய் இது குழந்தை. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாடகத்தில் ரெட் ஒயர் ப்ளூ ஒயர்னு காட்டினாங்க. இது அதுவே இருந்தால் நான் என்னத்த பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வரவங்க இதை பார்த்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்கடா இல்லை சாவுடா அப்படின்ட்டு. அதனால முடிஞ்ச ஒரு குழந்தைங்க, ஒரு பிஞ்சு குழந்தை, ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி. ஆனால் பாருங்க, நம்ம பெரியவங்களாம் வந்து நிறைய யோசிச்சு குழப்பிக்கிட்டு 4 ஐடியா மண்டையில் வரும், 4 போட்டு குழப்பிட்டு இருப்போம். பட் அதே குழந்தையா இருக்கும்போது அது ஒன்று தான், அதில் என்ன பண்ண முடியும், சிம்பிளாக யோசிச்சு முடிச்சுட்டு போயிட்டா. ஸோ நம்மளாம் அப்பப்போ இந்த மாதிரி திங்க் பண்ணும் போல. ஓவர் மெச்சூராக யோசிச்சேன்னா குழப்பம் மட்டும்தான் வருது. அந்த குழந்தை ஆனால் ரொம்ப யோசிங்க. ஏன்னா இப்போ அந்த விஷயத்தையும் முடிக்கணும், அட் டைம் வந்து அது வெளியும் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப சிக்கி தவிர இது வந்து இப்போ இந்த பவர் இருக்குன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா அப்பாட்ட வந்து நேராக சொல்லி இதை முடிச்சிருக்கலாம். பட் அவனால் அதையும் சொல்ல சுற்றி வளைச்சி தான் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது. அம்மாவுக்கும் தெரியக்கூடாது, அப்பாவுக்கும் தெரியக்கூடாது, ஆனால் வேலையும் நடக்கணும். அப்படின்னா என்ன சொல்ல, உலகத்தையே காப்பாற்றி இருக்கா. அதுக்கு இன்னும் அந்த பயம் வேறு போல. நம்ம ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா வெளியே அனுப்பிடுவாங்களோ, நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ, அப்படி ரொம்ப பயந்து இருக்கிறதுனால சொல்லவே மாட்டேங்கிறா. ஆனால் வீட்டுக்கு போனால் செம்ம ரைடு இருக்கு அம்மா கிட்ட, நல்லா திட்ட போகிறாங்க. இல்லை அவங்க திட்டுவாங்களான்றது தெரியல. ஹீரோக்கு தெரிஞ்சால் ஹீரோ வேணா திட்டலாம். இல்லை அங்கே மெமரிஸில் காமிச்சாங்களா, அப்போ அம்மா கோவமாக நின்று ஆணி அப்படியே ஒரு மாறி நின்றுட்டு இருந்தா. அதை வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்பா வந்த பிறகு தான் சிரிச்சு ஒருவேளை அப்பா வந்து சமாதானப்படுத்தி இது பண்ணிட்டு வர போல இருக்கு. ஆமாப்பா ஆமாம்மா, மறைச்சாங்க வச்சாங்கடா. ஏன்னா எங்கே அந்த நாய்கிட்ட இப்படி கறக்குறதுக்கு நாயே பதறி வச்சு விடுது, இவ்வளோ பயந்துட்டான். ஸோ அவ்வளோ விரிபிடிச்ச ஒரு ஆள் தான் அம்மா. அப்பா கோல் பண்ணிடான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அவங்க ரொம்ப தேடி அலைஞ்சிருப்பாங்களே இவ்வளோ காணுன்ட்டு, அவங்களுக்கு அந்த பயம் இருந்திருக்கும். ஸோ அந்த கோவத்தெல்லாம் காட்டுவாங்க. இதை இப்போதான் உனக்கு கல்யாணத்தை வந்து காப்பாற்றிக்கணும், திரும்ப போறியா, திரும்ப உன யாரானா கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுங்க. ஒரு 2 ஊருக்கான பிரச்சனையை ஒரு சின்ன குழந்தையோ ஒரு நாயும் காப்பாற்றிக்குது. ஆனால் யாருக்குமே தெரியாது. அதான் வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு எவ்வளோ ஸ்கூலுக்கே வந்து ஸ்கூலில் என்ன நீ ஸ்டார் வாங்குறது, நேற்று இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் கையிலேயே ஸ்டார் வாங்கியிருக்கிற அளவுக்கு போயிருப்பா. பட் அது நடக்கலை. எல்லாம் இருந்தும் எதுவும் சைலர் எவனோ பேர் வாங்கிட்டு போகிறான் இதெல்லாத்தையும் செஞ்சுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. அதுதான் நம்ம புத்தி. மனுஷங்களை வந்து நம்ம பேர் வாங்கலையே அப்படி இப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். பட் அது குழந்தை அப்படிலாம் இல்லை. ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.